சார் கரெக்டாக வந்துடுறாங்க. எப்படி வாங்க இல்லை இதில் உட்காருங்க. இதில் உட்காருங்க மேடம். நீங்கள் பண்ண போகிறீங்களா? ஆ இதில் உட்காருங்க. நான் உட்காருங்க. இது கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு சில டெக்ஸ்டர்ஸ்க்கு ஐடியா, ஹைலைட்டுக்கு ஐடியா, கலர் வேரியேஷனுக்கு ஐடியா, அது மாத்திரம் தான் பார்க்குறேன். ட்ராயிங் வந்து நான் இதில் தெரியும். சார் அப்படியே அந்த ஹாஃப் ஓப்பன் இதுன்னு சொல்லுங்க. எதுமா இப்போ தெரியும் பாருங்க. இன்னும் நல்லா இருக்கு. என்னம்மா இல்லை இந்த சைடு உட்காந்துக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை இது இன்னும் நல்லா தெரியுது. ஹாஃப்ல வந்து ஓவர்லாப் ஓவர்லாப் ப்ரீ கிரேட்க்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது சார். ஆமாம் ஆமாம். அதனால தான் அது கேட்டுக்கலாம். இந்த பின்னாடி இருக்குது சார். இல்லை சார் கம்போஸ் பண்ணுறேன். அதை டைமென்ஷனுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நான் மேனிப்புலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பேர்ன்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா போட்டோம் எங்கெங்கே டார்க் கொடுக்கணும் அப்படின்றது சரியாக இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா அது இல்லை எனக்கு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக. ஓகே ஓகே. அதனால சரியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். ஓகே. எப்படி எப்படி மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கேன்றது பாரு. அந்த இடத்துல வந்து அந்த இந்த துணியோட ஷேடு விழுகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வரேன். அப்போ இது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு என்ன தோணுது, அப்போ இந்த இடத்துல ஒரு மடிப்பு கொடுக்கணும்னு தோணுது. அந்த இடத்துல ஒரு மடிப்பு கொடுத்துருவோம். அப்போ இங்கே கொஞ்சம் டார்க் ஆக்கலாம். டார்க் ஆக்கினேன்னா நான் ஹைலைட் வைக்கிறப்ப எனக்கு வந்து அது வசதியாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து ஆயிலையோ அக்ரிலிக்கையோ அதையே வச்சு வரைகிறதுக்கு ரீசனு. இப்போ இவர் ஏஜில் வரையணும் எப்படி சார்?
ஹார்திக் ஏஜில் வந்து ஹார்திக்கு என்ன பிடிக்குமோ அதை வரைய விட்டுட்டு செட் பண்ணிக்கிறேன். ஆசை வந்துருச்சு அவனுக்கு லெமன் ஜூஸு. ஆனால் ஆயில் பெயிண்டிங் வெறும் ப்ரெஷ்ஷை வச்சே பண்ணீங்களா சார் எதுங்க? கிளாஸில்? ஆமாம், ஆயில் பெயிண்ட் இதுதான் சார் ஃபஸ்ட் நான் ப்ரெஷ்ஷை வச்சே பண்ணலான்னு ப்ரெஷ்ஷை வச்சு தான் பண்ணுவாங்க. ப்ரெஷ் கிடையாது, நைஃப் வச்சு. அதானே பார்த்தேன். என்னடா அது? நைஃப் வச்சு, சாரி சார், நைஃப் வச்சு பண்ணல ஸ்டில் லைஃப். ஆமாம் ஆமாம் நல்ல நல்ல ஸ்டைல் இருக்காது. எப்படி இருந்து தெரியுதா? வாங்க எப்படி இருந்து அப்புறம் தெரியும். இது என்னன்னா கொஞ்சம் போல் கலர் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கலர் வச்சு நீங்கள் எம்பாஸ்டர் இருக்கு இல்லையா, கேர்ஃபுல்லாக ஜாஸ்தி அழுத்திடாமல் அதை அப்படி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே நீங்கள் கலர் வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. மம்மி வேறு இல்லைடா. என்னாச்சு? இல்லை அவங்க அம்மா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது வந்து துணியோட லைட் ஷேட், மீடியம் ஷேட். மீடியம் ஷேட். ஸோ அந்த அம்பர் கிட்ட வேர்ல்டு நம்பர் கிட்ட வரது வந்து டார்க்காக இருக்கும், இந்த பக்கம் லைட்டாக இருக்கும். பொசிஷன் மாற்றி மாற்றி கொடுக்கணும் ஒவ்வொருத்துக்கும். அந்த டெக்ஸ்சர், துணியோடைய டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி அது கூடயே நான் போயிட்டே இருக்கேன். பெயிண்டில் டெக்ஸ்சர் காமிக்கணுமா சார்? பெயிண்ட்லேயும் டெக்ஸ்சர் காட்டிட்டு வரணும். அந்த ப்ரெஷ்ஷில் அப்படியே 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 திருப்பி வேறு ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்க போகிறது அதே தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த டூல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பெரிய ஸ்ட்ரோக்காக வந்துக்கிட்டு இருக்கு. கூடுமான வரைக்கும் கேன்வஸில் பெயிண்ட் பண்ணுறப்ப பேக்ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து எது பெயிண்ட் பண்ணியிருந்தாலும் பேக்ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து போகிறது பெட்டர். கேன்வஸ் ஒயிட் புள்ளி தெரியாத மாதிரி கவர் பண்ணிடுங்க கூடுமான வரைக்கும். அப்படி இல்லாட்டி பெயிண்டிங் வந்து அழுக்காகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. டஸ்ட்டு அதுக்குள்ளே போய் உட்காந்துருச்சுன்னா, இப்போ அது ஸ்பெஷலி ஆயில் பெயிண்டிங்கில் ஆயிலோடு சேர்ந்து அந்த டஸ்ட் பெர்மனெண்ட் உட்காந்துறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌனுக்கு மேலே லைட்டாக வந்தால் கூட அந்த இடம் தெரியும், டார்க்காகவே ஆயிக்குது. அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ப்ரௌன். வேறு எந்த கலர், இப்போ டார்க் ப்ளூ வச்சுருந்தேன்னா அது வந்து நான் வச்ச கலர் மாதிரி தெரியும். இப்போ நான் அது வச்ச கலர் இல்லை, அங்கே என்னமோ இருக்குது அந்த இடத்துல, அவ்வளோதான். உங்களுக்கு அடுத்து எந்த இடத்துல டார்க் பண்ணணும் மேலே பெயிண்ட் பட்டா கூட தெரியுது. இப்போ நான் வந்து இப்படி வைக்க போகிறேன் அப்படின்னா கலர் வந்து இந்த சைடில் இருக்கும். அப்போ இப்படி வைக்க போகிறேன், நான் இப்படி வைக்க போகிறேன்னா கலர் வந்து இந்த சைடில் எடுப்பேன், இந்த சைடில் எடுப்பேன்.
இது என்ன ப்ரஷ்? ப்ரெஷன் ப்ளூ. ஓகே. இது ஹெச்டி இல்லை. ஹை டென்சிட்டி. திக் பெயிண்ட். இந்த பெயிண்டோட அந்த பெயிண்ட் திக்கு. படம் வரைஞ்சார்ல அதுவும் டார்க். ரஷ்யன் ப்ளூவும் பேர்ன் சியானாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கலரோட சேர்ந்து இப்படி ஒரு கலர் வந்து இப்படி வைக்க போகிறேன். அதனால இந்த சைடில் இருக்க கலர் கீழே வந்து இன்னும் கலர் வந்து காயலை, அதனால லேசாக அதோட மேட்ச் ஆயிடுது. மூணு டோன் கட்டாயமாக, அதாவது ஒரு லைட், ஒரு மீடியம், ஒரு டார்க் கட்டாயம் வச்சாகணும் 3D கொண்டு வருது. அதுக்கப்புறம் 5, 6, 7 அப்படின்னு எப்படி கொண்டு போகிறோமோ அவ்வளவுக்கு அளவு டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஆனால் இவ்வளோ பெயிண்ட் வச்சா தான் ஒரு அட்ராக்ஷன் வருது. ஆமாம், இந்த மீடியத்துக்கு அப்படி தான். You can't be mocking me, right? You can't be mocking me. You have to be very careful. Okay? Okay, Hardik? Okay. Why you can't mock me? Why you can't mock me? Tell me. You know you can't mock me, but why you can't mock me? Tell me. I'm your teacher. You can't mock your teacher. Okay? Never. Not allowed. Completely not allowed. கொஞ்சம் பிரைட்டாக இருக்கட்டும் பாரு. அது ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருக்கும் இடம். அந்த ப்ரௌனோட சேர்த்து வச்சோம்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. டார்க் கலரை எடுத்து வச்சிருக்கலாம். ப்ரெஷ்ஷை இதை பேலட் நைஃபை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல் டார்க் நான் எடுத்து வைக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு லைட் அந்த இடத்துல படத்தான் செய்யும். அந்த இடத்துல ஒரு லைட் படத்தான் செய்யும். அப்போ வந்து அங்கே கொஞ்சம் போல் லைட்டு வச்சிடணும். அந்த அந்த இடத்துல டக்குன்னு பார்க்குறதுக்கு டார்க்காக தெரியுது, ஆனால் கொஞ்சம் போல் லைட் இருக்குது அதில். டார்க் வச்சுட்டு மேலே லைட்டாக ஒரு லைட் கலர் வச்சுருந்தோம் சார். ஆமாம், இப்போ எனக்கு ஆக்சுவலாக கீழே வந்து இது இருக்குது, வெட்டாக இருக்குது. இந்த ப்ளூ வச்சது வெட்டாக இருக்குது, அதோட மிக்ஸ் ஆகிடுது. வெட்டாக இல்லாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு அது மேலே ஒரு லைட்டை வச்சுருக்கோம். தரோவாக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டையும் டார்க்கையும் மிக்ஸ் பண்ணி அது மேலே வச்சிடணும்.
இது இப்போ பாருங்கள் என்ன செய்கிறேன்றது பாருங்களேன். இந்த இடத்துல டார்க் கலர் வைக்க போகிறேன் நான். பர்ன் சியானாவும் ப்ரெஷியன் ப்ளூவும் எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்கிறேன், கொஞ்சம் போல் இதை எடுத்து அப்படியே லேசாக தடவுறேன். மிக்ஸ் பண்ணல. மிக்ஸ் பண்ணாமல் வச்சேன்னா என்ன ஆகும்னா ரெண்டுமே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். அந்த இதில் கூட அந்த ஃப்ளவரில் அதான் பண்ணியிருக்கீங்க என்ன சார்? ஆமாம் 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 ஆமாம். அதில் பேக்ரவுண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார் பார்க்குறது. அது என்னென்னம்மா சப்ஜெக்ட் வந்து அந்த ஃப்ளவர் அருமையான ஃப்ளவர் எல்லாம் சரி தான். பசு 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 போயிட்டே இருக்குது. அதில் 3 எல்லோஸ் இருக்குது, 2 ப்ரௌன்ஸ் இருக்குது. வெறும் பூ இருக்கிற மாதிரி. பேக்ரவுண்டை வந்து பிஸியாக ஆக்கினா கிரேலேருந்து ஆரம்பித்து எல்லோஸ் கொண்டாந்தேன், பிங்க்ஸ் கொண்டு வந்தேன், இன்னும் ஒரு கலர் கொண்டு வந்தேன், க்ரீன். பின்னாடி ஃபுல்லாக பேஸ்டல்ஸாக வச்சிங்களா? பின்னாடி வந்து அதே நேரம் பளிச்சுன்னு தெரியக்கூடாது. அது வந்து எனக்கு அதாவது அதோடைய அட்ராக்டிவ்னஸ் போயிடக்கூடாது. சன்ஃப்ளவரோடைய அட்ராக்டிவ்னஸ் போயிடக்கூடாது. ஆனால் சன்ஃப்ளவர் மாத்திரம் அங்கே இருக்கக்கூடாது. லைவ் காட்டுவீங்களான்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார். எதுமே உங்களோட டெமோ லைவ் இருக்குமோன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா வரல சார். அந்த இதுக்கு ஒர்க் ஷாப். ஓகே 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 ஓகே. ரெக்கார்டிங் வருமா சார்? அது ரெக்கார்டிங் இல்லை. ரெக்கார்டிங்கும் இல்லையா? இல்லை. யூடியூப்ல இருக்குன்னு சொன்னீங்களா? யூடியூப்ல ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும். இது ராமச்சந்திரன் எடுத்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காரு. நானும் எடுத்துருக்கேன். நீங்களும் பண்ணுங்க சார். நீங்கள் பண்ணுவேன் நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கில். நீங்கள் போயிருந்தீங்களா எக்ஸிபிஷன்? இல்லை பையன் வரைஞ்சது எக்ஸ்பிளைன். அப்படியா? இருந்தார் அவர். அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஃபேமிலி ஃபுல்லாக அவருடைய பெயிண்டிங்கை பார்க்கறதுக்கு ஒரு 25 பேர் வந்திருந்தாங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு டீச்சர் யார்? பாலாஜி அவங்க வெறும் உங்களோட ஸ்டூடெண்ட் டீச்சர். நீங்கள் அங்கே வித்யா அகாடமி துணி வேணுமா? இந்த தரேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. துணியோட ஷேடோட லீஃபோட ஷேடோ லைட்டாக விடுவீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்கிறேன். லீஃப் வந்து துணியோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ். சார் லீஃப் க்ரீன் கலர் தானே சார் இருக்கும்? எதுங்க? க்ரீன் இனிமேல் வருமா? அதோட ஷேடோ அங்கே போட்டுருக்கோம். ஒருவேளை எனக்கு வந்து அதுவும் டார்க் ஆகணும் அப்படின்னு தோணலாம். ஆச்சுன்னா நான் இது மேலே அந்த டார்க் வச்சிருவேன். அந்த ஆப்ஜெக்டை வரைஞ்சிட்டு அடுத்த ஷேடோ பண்ணணும்னு தேவையில்லை சார். ஃபர்ஸ்ட் ஷேடோ முடிச்சுட்டு தான் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போகணுமா சார்? என்ன அட்வான்டேஜ்னா இருங்க சொல்கிறேன். என்ன அட்வான்டேஜ்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஆப்ஜெக்டை வரைஞ்சிடுங்க. எவ்வளவு தூரத்துக்கு நான் உள்ளே வந்திருக்கேன்றது பாருங்க. அப்படியே செஞ்சுக்கிட்டே வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறேன், உள்ளே வந்துடுது அப்படி. இப்போ நான் ஆப்ஜெக்டை வரைஞ்சிருந்தேன்னா ஆப்ஜெக்ட் மேலே வந்திருக்கும் கலர். அப்போ தான் நான் கரெக்ட் பண்ணணும். இப்போ நான் செய்கிறதா இருந்தால் இது காய விட்டுட்டு நான் வந்து ஆப்ஜெக்ட் அது உள்ளே போய்த்தான் ஆகணும்.
அந்த லைனுடைய திக்னஸ் வெளிப்பக்கமாக உள்பக்கமான்னு சொல்லிட்டு கேட்குறோம். நடு வரைக்கும் உள்ளே வந்துடுது. ஹைலைட்டட் கொஞ்சம் எம்போஸ்டாக வரும். என்ன கலர்? எஸ். சார் எப்படி மிக்ஸ் பண்ணுறது? It's not mixing, it's agriculture. Silo. Una male. திடீர்னு தும்மல் வராங்க. இந்த துமைக்காங்க. நிஜமாக தும்முதலே. எவ்வளோ பெரிய வாத்தியார் வந்து எனக்கா தும்முறதுக்கு கூட ஆரம்பிச்சிருக்கேன். லைஃப்பில் வந்து அந்த ஸ்ட்ரோக்கை மாற்றி காட்டணுமா சார்? இல்லாட்டி ஒரே மாதிரி கொழுப்படுத்து போய் செஞ்சிட்டு இருக்கேன் நான். இல்லை கேட்கல சார். இல்லை அது செஞ்சால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. வெரைட்டி கொடுக்கணும். எனக்கு அது செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ அது செஞ்சதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து அந்த கிளாத்தோடைய ஷேப்பை நான் அந்த ஸ்ட்ரோக்ஸ் வச்சு இப்போ காட்ட முடியும். இப்போ ஒரு லாங்குவேஜ் ஒன்று சொல்லிட்டேன். எங்கெல்லாம் அப்படி கோடு போட்டிருக்கேன்னா அங்கெல்லாம் துணி வளைஞ்சிருக்கு. அதோடைய எட்ஜ் வரைக்கும் போகலை. அந்த இடத்துல ஒரு லைட் ப்ளூ கொடுத்துருந்தேன் இல்லையா, அது எட்ஜ் வரைக்கும் போகாமல் லேசாக ஒரு பிட் அந்த பக்கம் தெரியறது என்ன ஆகும்னா அந்த துணி அப்படி மடங்கி இருக்கிற ஃபீலிங். இல்லாட்டி அது கட் அவுட் மாதிரி. எவ்வளவு அது ஒரு அந்த இடத்துல சும்மா விளையாண்டு பார்த்தது எவ்வளோ தூரத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டு வருது பாருங்க மற்ற இடங்கள்ல. இந்த டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸை வந்து கொஞ்சம் ஒயிட் இன்ட்யூஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம், கொஞ்சம் மேலே வரட்டும் அப்படின்னு, எம்பாஸ்மெண்ட் இருக்கட்டும் அப்படின்னு.
அந்த அமெரிக்கா போயிருக்கிறப்போ ஒரு நைஃப் பெயிண்ட், அது ஒரு பீச் வரைஞ்சிருப்பீங்களா? ஆமாம், அதுவும் நைஃப் பெயிண்ட். நைஃப் பெயிண்டிங் தான். அந்த சன்செட் தானே நைஃப் பெயிண்டிங். அந்த ஸ்ட்ரோக்கு கொடுத்ததுனால பெயிண்டிங்கோட மீனிங்கே மாறி போச்சு பாருங்கள். வளைஞ்சிருக்கு. ஆமாம், அதுக்காக செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரம்பிக்கும் போது நான் என் பிளான் இல்லை அது. ஆனால் நல்லா இருக்கும். ஆனால் அந்த துணியில் ஒரு டெக்ஸ்சர் இருக்கிறத எப்படியாச்சும் கொண்டாட முடியுமா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வச்சு எடுத்தா நல்லா இருக்கும்ல சார் இந்த பெயிண்ட்லாம்? அக்ரிலிக் பேலட்டோட சார் அந்த உட்டனில் தானே வச்சுருந்தீங்க? உட்டனில் வச்சுக்கிட்டு இருந்தேன். இருக்கு அது இருக்கு, எங்கேயோ இருக்குது. ஆனால் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த உடனே க்ளீன் பண்ணியிருக்கணும்னா இருந்த நிலைமையில் க்ளீன் பண்ணாமல் கிளம்பியாச்சு. கிளாஸ் சர்ஃபேஸில் வச்சுட்டா வேறு ஸ்டுடியோவில் வந்து கிளாஸ் தான். நான் செராமிக் யூஸ் பண்ணுறேன், செராமிக் டைல் யூஸ் பண்ணுறேன். செராமிக் டைல் தான் வச்சு நான் வாட்டர் கலரே செய்வேன். ஆயில் கலரும் டப்புன்னு கூட கழுவ போட்டு வந்திருக்கேன். பேலட்டு கப்பா அடுத்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் கழுவு. அது ஊறிட்டே இருக்கு. சமையல் குறிப்பு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி அப்பப்போ டிப்ஸ். ஓரளவுக்கு தான் வரும், க்ளீனாக ஓரளவுக்கு தான் வரும். கர்ச்சி ஃபுல்லாக பின்னாடி விரிச்சு விட்டீங்க என்ன சார் பேக்ரவுண்ட்? இது ஆமாம் ஆமாம். பேக்ரவுண்டு முடிச்சாச்சுன்னா இவங்களை நைஃப் வாங்க சொல்லி செய்ய சொல்லிடலாமா? ஆமாம், பேக்ரவுண்டு நீங்கள் வந்துருங்க. பேக்ரவுண்டை எல்லோரும் செஞ்சிடலாம். ஒரு தடவை சுட சுட ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. பெயிண்ட் இல்லை சார், பெயிண்ட் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதுதான் இருக்கிறதெல்லாம். என்னோட இதுதான். நான் வந்து டெமோ மாத்திரம் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அக்ரிலிக் வந்து இல்லைனாலும் இது தைரியமாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைஃப் மட்டும் வாங்கினா போகிறோம். இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிட்டு அக்ரிலிக் வந்து இவ்வளவு ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது. நான் வந்து கொஞ்சம் அது மாதிரி அங்கே தெரிந்து பாருங்கள் சார். ட்ராயிங் வருது லைட்டிங் இங்கே பாருங்கள். எல்லோ டீப் எல்லோ அவ்வளோதான். இந்தியன் எல்லோ என்னாச்சும் ஒரு பேர் சொல்லிக்கிற வேண்டியதானே நம்ம. ஆகுது. ஓகே, அப்படியே காய விட்டு நமக்கு என்ன வந்துச்சு? அதுக்கு அதே கவலை கவலைப்படல, நான் ஏன் கவலைப்படலாம்? கான்ஃபிடன்ஸ் வரும் சார். தெரியல, ஆமாம், கொஞ்சம் திமிரு வேற. இது கொஞ்சம் மேலே போடுறேன் பையன் நடப்பான். யூஸ்வலாக வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பண்ண முடியாது அப்படிதான். அப்படிதான் ஜென்ரலாக வரும். அவங்க சார் ஒட்டி போகிறாரு. இதுக்கு இவ்வளோ நீல இது நைஃப் எடுக்கணும். என்னம்மா? இவ்வளோ நீளமான நைஃப் எடுக்கணும். இதில் இந்த நைஃபை நான் இப்போ இந்த தடவை போகிறப்ப தான் இந்த நைஃப் பார்க்குறேன். அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ இந்த தடவை போயிருந்தப்போ நான் இந்த நைஃப் வாங்கிட்டு வந்தேன். இவருக்கு ஒன்று, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது போர்ட்ரேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த நைஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணும். இந்த நைஃப்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணும். ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணோம். இது கர்வ் லைன் கட் பண்ணும். நைஃப் கர்வ்டாக இருக்கிறதுனால கர்வ் லைன் கட் பண்ணும். எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வர்றப்ப நான் இந்த நைஃப்ஸ் எடுத்துருவேன்.
அங்கே லெமன் எல்லோ வைக்க போகிறேன். அதனால இப்போ எனக்கு டெக்ஸ்சர் வேண்டாம். நான் இப்போ டெக்ஸ்சர் வச்சுட்டேன்னா அங்கே லெமன் எல்லோ வைக்கிறப்ப அது வந்து தகராறு. இப்போ இந்த மாதிரி நீளமா வருதுல்ல சார், எனக்கு குட்டி குட்டி கட்டா வருது. இதை நல்லா நான் இழுத்து விடணுமா இல்லை இப்படி வந்து இந்த மாதிரி பண்ணலாமா ஸ்ட்ரோக்கு? இது செஞ்ச ஆள் பேர் ஏஇசட் ரைட், அது செஞ்ச ஆள் பேர் உஷா. இல்லை இல்லை, உங்களுடைய பெயிண்டிங் உங்கள் பெயிண்டிங் நல்லா இருக்கா? அது மட்டும் பார்க்கணும். நல்லா இருக்கா? டார்க் வைக்கிற இடத்துல டார்க், லைட் லைட்டு, மீடியம் டோன் வைக்கிற இடத்துல மீடியம் டோன், அவ்வளோதான். அதாவது ஏன் பெயிண்டிங் மாதிரி இருக்கணுன்ற தேவையில்லைன்னா அதை தான் நான் மெயின் பண்ணுறேன். ஆம்பியன்ஸ் அப்படின்றேன். நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணவே இல்லையே, நான் வேற என்னமோ இல்லை பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் லெமனை தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான் உண்மை. இப்போ நான் வைக்கிற எல்லோ வந்து ஆர்டினரி எல்லோ, ஹெச்டி இல்லை. அப்போ இது வந்து அந்த அளவுக்கு பாடி இருக்காது. அதனால் நான் இதை வந்து கீழே தேய்ச்சி விட்டுட்டு, எனக்கு அந்த இடம் லைட்டாக வேணும், கீழே தேய்ச்சி விட்டுட்டு அந்த ஸ்ட்ரெயிட் பிளேடில் அந்த கவ் வராது. நான் டிப்பை வச்சு தான் கவ் கொடுத்தாங்க. இப்போ ஹெச்டி இதையும் எல்லோ ஆக்கரையும் இந்த ஆர்டினரி எல்லோவையும் சேர்த்து வைக்கிறப்ப டெக்ஸ்சர் நிற்குது. ஏன்னா நான் ஒரு பெயிண்டிங் செஞ்சு பார்த்துட்டேன், 2 பெயிண்டிங் அதை செஞ்சு பார்த்துட்டேன். ரிக்குவயர்மெண்ட்டே என்னை மாதிரி வரணுன்றது இல்லைன்றேன். சரி சார். இல்லை அதுமாதிரி கொடுக்கலான்னு சொன்னேன். எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல. வேல்யூஸை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு கண் அங்கேயே போட்டு ஐயோ கிடைக்கலையா கடைசியில்? அந்த இதோட ரெஃபரன்ஸ் இதில் இருக்கு, எடுக்கணுமா? இது தெரியல. அப்படியா? சரி.
இதுக்கு முன்னாடி பண்ணேன். ரிஃப்ளெக்டட் லைட் லேசாக விடுறேன். இந்த கீழே கேப் சார். கீழே அந்த கேப் வந்து ரிஃப்ளெக்டட் லைட்டை லேசாக விடுறேன். கிரெசன்ட் ஷேப்பில் தான் ஒரு ஸ்பெரிக்கலாவோ எலாங்கேட்டட் ஸ்பியர் இருக்குது அப்படின்னா, அப்போ ஷேடோ லைட்டெல்லாம் வந்து ஒரு ஹைலைட் வந்து சர்க்கிளாக இருக்கும், இல்லாட்டி எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் கிரெசன்ட் ஷேப்பில் தான். அந்த சின்னதாக அந்த தோலுக்கு ஒரு எட்ஜ் ஒன்று விட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் ப்ராக்டிஸில் வர்றது. இந்த தோலுக்கு லைட் விட்டுருக்கேன் இல்லையா, அதுதான் ப்ராக்டிஸில் வர்றது. இப்போ வந்து இதை டார்க் வச்சாதான் இது முன்னாடி வரும். ரொம்ப ஆப்வியஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போதான் தைரியம் வர ஆரம்பிக்குது எனக்கு. அந்த ஒரு ஃபார்ம் வந்தோடனே ஆமாம், அது அந்த லெமனோட காம்பு. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக வந்து அந்த சைடில் தான் இருக்கும். இந்த சைடு வந்து ஃப்ளவர் இருக்கிற இடம். நான் ஆனால் இது அட்ராக்டிவாக இருக்குன்றதுனால இதை போட்டு அந்த லெமனோட இதை காட்டுறேன். இந்த பிடிச்சிடமா குடிச்சிருங்க சார். என்ன சேர்ப்பேன் இப்போனா, இதுக்கு கலர் வைக்க பாருங்க. அதில் எனக்கு டெக்ஸ்சர் வேணும். அதில் எனக்கு டெக்ஸ்சர் வேணும். அப்போ ஒரு கலர் இல்லை. அந்த ஆங்கிளில் வந்தால் தான் டெக்ஸ்சர் அழகாக இருக்கும். ரேடியலாக இதில் வச்சே ஆகணும். அழகாக இருக்கும். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே முக்கியமான விஷயம். என்ன சொல்றீங்க, எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தரவாக மிக்ஸ் பண்ண மாட்டோம். அதுதான் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். ஆமாம். சன்ஃப்ளவருக்கு இதே மாதிரி ஸ்ட்ரோக். சன்ஃப்ளவருக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி. என்னம்மா இதில் நம்ம மத்தியில் ஒயிட் அந்த வரும்ல, அது வந்து ஒயிட் யூஸ் பண்ணிப்போம். ஒயிட் இல்லை, அது ஒயிட்டாக இருக்கு. இல்லை, ஒயிட் இருக்காது. அது 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 லேசாக டல்லாகும். அப்போ இங்கே நம்ம வைக்கிறப்ப எல்லோவோட சேர்த்து வச்சா தான் அது ஒயிட் மாதிரி தெரியும். வெறும் ஒயிட்டை வச்சிங்கன்னா ப்ளூ மாதிரி தெரியும். இந்த நேரம் எட்ஜில் கொடுக்குறீங்களா சார்? ஆமாம்.
அது அங்கே ஒரு கோடு கூட டெக்ஸ்சர் அந்த அந்த சொலையில இருக்கும். சொலையில் இருக்கும்ல அந்த அந்த டெக்ஸ்சர் கொடுத்துட்ருக்கேன். பார்ப்போம் அப்புறம் என்ன சொல்லுதுன்னு. அப்படியே இதை கீழே இருக்க கலர் இப்போ நான் வச்சது இந்த இடத்துல வச்சது பெயிண்ட்டை நைஃப்பில் எடுத்தேன். பெயிண்ட் மாத்திரம் படித்து நைஃப் தொடவே இல்லை. அழுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் எட்ஜுக்கு போகப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்துறேன். அப்போ கீழே இருக்க கலரோட பிளெண்ட் ஆகுது. இதுதான் கலர் கூட விளையாடுறது போல. Arti, no. மேலே ஒரு ஊசி குத்துன மாதிரியே இருக்கும். ஆரஞ்சு பழம் அது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அந்த ஊசி குத்துன மாதிரி இருக்கும். அதை நம்ம இங்கே செஞ்சோம்னா பேலட் நைஃப்னு நல்லா இருக்காது. ப்ரெஷ்ஷில் நம்ம நிதானமாக உட்காந்து செய்யலாம். என்ன சொல்றீங்க உஷா? சின்ன சின்ன ஓட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து இதில் காட்டினோம்னா நல்லா இருக்காது. கலர் பென்சிலில் வரும், பேஸ்டலில் வரும், ஆயில் பெயிண்டில் உட்காந்து செஞ்சோம்னா வரும். நம்ம உட்காந்து செஞ்சோம்னா வரும். எதுமா இல்லை கட்டாயமாக கவலைப்பட்டு தானே ஆகணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருந்து லைட் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி ஹெல்ப் பண்ண சப்ஜெக்ட் இங்கே வச்சுருப்பேன்னா இந்த இடத்துல இருந்து லைட் வந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த இடத்துல ஷேடோ விழுந்துட்டுருக்கு. அப்போ அதை ஒட்டி தான் கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த ஷேடோ விழுந்தது வந்து ஒரு கிறிஸ்டல் ஷேப் கொண்டு போனதுக்கு இதே அந்த வேல்யூவை நான் கொண்டு போகிறப்ப தான் அந்த ஃபார்மே வரும். லைட் தாங்க சார், ஹைலைட் வேறு இருக்குல்ல சார்? அதுதான்ப்பா ஹைலைட் வேறு. அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு லைட் வச்சுட்டு தான் ஹைலைட்டுக்கே போக வேணாம். இந்த சிங்கிள் டாட்ல டிஃபைன் ஆகும். ஆமாம், அந்த இது
கதையே வந்திருக்காங்க. ஆனால் ஆயிலில் நைட் மீட்டிங் இதே மாதிரி பண்ணலாங்க சார். ஆயிலில் பிரமாதமாக பண்ண முடியாது பிரமாதமாக இருக்கும். அப்படி ஆனால் ஆனால் ட்ரை ஆகாது. அது கொஞ்சம் ட்ரை ஆக விட்டு செய்யணும். பின்னு சொல்லிட்டு அந்த இந்த வின்சன் நியூட்டனில் போடுறாங்க. ஆமாம் சார். அதை யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா என்னம்மா ஃபியூம்ஸ் பண்ணும்போது இல்லை அது சில கம்பெனி அது என்ன செய்யணும் நம்ம அதுக்கு ஒன்று மாஸ்க் போட்டுக்கிறது. மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா ஸ்மெல்லு உள்ளே வரும். ஒவ்வொரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். அது நல்லா பிடிக்கும் சார். அது எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு ஆனால் நல்லது இல்லை உடம்புக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த உடம்புக்கு நல்லது இல்லை. பாதர்லாம் பண்ணாது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு கிறுகிறுன்னு வர மாதிரி ஆயிடும். எனக்கு உடம்புக்கு எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் பிடிக்கும். எனக்கு எல்லாம் கெட்டதோ அதை அப்படி இதை கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம். வந்துட்ட ஹைலைட் மாதிரியா சார்? ஹை டார்க் வைக்கிறேன். ஹை டார்க். இந்த வேணும் சார். அது ரொம்ப அது ரொம்ப கொழுப்பு. பேண்ட் அம்பரை வச்சோம்னா ட்ராமாட்டிக்காக இருக்கும் சார். விளையாடும் போது கரையின மாதிரி இருக்கும். காஞ்சி போன ஆமாம், காலேஜ் போன எலுமிச்சப்பழம் மாதிரி ஆயிடும் சார். அதுவும் சில ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு ஃப்ளவர் வாஷை வரைகிறாங்க. ஆனால் காஞ்சி போன ஃப்ளவர் வாஷை வரைகிறாங்க. ஃப்ளவர்ஸு, செத்து போன முயல், வாத்து, அதுதான் ரொம்ப கஷ்டமா. நார்மலாக பண்ணுறதோட ஆமாம் கஷ்டம் ஜாஸ்தி. ஆமாம், லைஃப் இருக்கக்கூடாது அதில். ஏற்கனவே ஸ்டில் லைஃப் வந்து ஸ்டில்லு. நீ அந்த ஸ்டில்லில் டெத்தை காட்டணும். செம்மையாக இருக்குது சார். நீங்கள் அதை வச்சா அந்த கதை அந்த ஹைலைட் கேள்விப்பட்டிருக்கேன். ஹை டார்க் இன்னைக்கு தான் ஹை கேள்விப்பட்டேன். டார்க் எதுவுமே அழுத்தக்கூடாது என்ன சார்? அப்படி அந்த பெயிண்ட்டை எடுத்து பெயிண்ட் அது மேலே வைக்கணும். அழுத்துறது பிளெண்ட் பண்ணுறதுக்கு தான் அழுத்தம். சார் நான் எடுக்கிறேன். லீஃப் வரும்போது படம் பிரமாதமாக இருக்கும் சார். ஹிந்திக்காரங்க சொல்லுவாங்க கண்ணால். ஆமாம், கிரே யூஸ் பண்ணேன். அதாவது பாயன்ஸ் கிரேன்னு சொல்லிட்டு ஒரு கிரே ஜெட்டில் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இங்கே வந்து பாயன்ஸ் கிரே இல்லாததுனால இருக்கட்டும் அப்படியே இருக்கேன். பாயன்ஸ் கிரே இல்லாததுனால நான் வந்து கிராஃபைட் கிரே யூஸ் பண்ணேன். சரி. சரி, என்ன விஷயமா? என்ன கிளாஸ் எடுக்கும்போது நாங்கள் கிளாஸ் எடுக்கும் சரி ஷேடோ வந்து ப்ளேஸ் ஆகும். என்ன இது என்ன ஷாப் அப்படின்னா?
ஓகே 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 சரி 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 இதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் தெரியுது பாருங்க. இதில் கூட நான் ப்ரௌன் வச்சுருக்கேன். இதில் ப்ரௌன் தெரியுது, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணல. இதே இது ரெட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரெட்டாக தெரியும். ஊருக்கு வந்திருக்கேன் அப்புறம் பார்க்கல. சரிங்களா? தேங்க்ஸ் கண்டிப்பாக. ஓகே, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். இப்போ நான் வைக்கிற கலர் வந்து டெக்ஸ்சர் இருக்காது, ஏன்னா ஹெச்டி இல்லை. அப்போ நான் வந்து எனக்கு இது டெக்ஸ்சர் வேணும்னா ஒன்று நான் வந்து ஹேண்ட்லிங்கில் வந்து நான் டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணுற மாதிரி செய்யணும். அப்படி இல்லாட்டி ஹெச்டி பெயிண்ட்டை வேறு ஏதாச்சும் ஒரு பெயிண்ட்டை தூக்கி அது நல்லா வச்சுக்கணும். எல்லோ வந்து நீங்கள் லெமனில் கொடுத்தது வந்துட்டு ஹெச்டி ஆனால் இது எதுவுமே தண்ணியவே ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணி நைட் பெயிண்டிங்கில் நைட் பெயிண்டிங் அதோட குரியஸ்க்கு ஹை டென்சிட்டி பெயிண்ட்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பெயிண்ட் கொண்டாந்துருக்காங்க. அதை வந்து அந்த கேமல் ரெப் வந்து கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அதை ஆர்டினரி பெயிண்ட் கூட இந்த மாதிரி பண்ணலாமா சார்? நைட் பெயிண்ட்டுக்கு நைட் பெயிண்ட்ன்றது வேற இல்லை, இந்த ஹெச்டி இதில் மட்டும்தான் நைட் பெயிண்ட். ஹெச்டி இதெல்லாம் இது இல்லை, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாரு அவர். நம்ம ஆனால் 75% ஹெச்டியாக இருக்கணும். கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கஷ்டம் இது. இது இப்போ ஹெச்டி இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதில் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம், டெக்ஸ்சரே வராது. ஒரு டெக்ஸ்சர் வச்சுட்டு இந்த ஃபேபரோடது இருக்குல்ல வந்து ரொம்ப லிக்விடா இருக்கு. அப்படியா? பரவாயில்ல. ஸோ கஷ்டப்பட்டு இதில் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் கொஞ்சம் டெக்ஸ்சர் ஈஸியாக வருது. இது வந்த பிறகு அதை பண்ணணும்னு அவசியம் இல்லையே. சரி சரி. நைட் பெயிண்டிங் செய்யணும்னா இதை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த டாக்டர்ஸ்க்குலாம் ரெப் இருக்காங்களா, அவங்க வந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆமாம், அதே தான். நானும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நானும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு தான் செஞ்சுக்கிட்டு. சார் நீங்கள் சும்மா அப்படி வைக்கிறீங்க சார், அது ஒரு ஆர்ட் ஆகுது சார். நாங்கள் நல்லா பண்ணணும்னு பண்ணுறதுக்கு தோறு இல்லை, டைம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. அதாவது இது வந்து சொன்ன பேச்சு கேட்குது சார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு ஆர்ட்டாக காட்டிடுது சார். லெமன் இந்த க்ரீன் அப்போ ஹன்ஸா எல்லோ லைட் என்ன ஒரு இலவோ இந்த லெமன் க்ரீனை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால தான் நான் அந்த க்ரீனை சாதாரண க்ரீனை வச்சேன். இப்போ டெக்ஸ்சர் பண்ணுறது இல்லை. எனக்கு கால் நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த எட்ஜில் ஒரு லைட் இருக்கும் கட்டாயம்.
அந்த எட்ஜில் ஒரு லைட்டு ஒன்று இருக்கும். அந்த லைட்டை கொடுக்கலன்னா அந்த டைமென்ஷனுக்கு லைஃப் இருக்காது. இப்போ நைஃபு நான் இந்த சைடில் கலர் எடுத்திருக்கேன், அப்போ இப்படி வைக்கிறேன். கொஞ்சம் பயபக்தியாக தான் செய்கிறேன். இதுதான் சேட்டை. இதுதான் சேட்டை. இந்த லீஃபுடைய க்ரீன் இதில் கொஞ்சம் போல தெரியுது. அதை வந்து ஆடி வச்சுருக்கு. அந்த ஷேட் வந்து லேசாக அதை அந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ அது செஞ்சதுனால என்ன மாட்டினேன்னா கொஞ்சம் கூட ப்ளூ வைக்கணும். அந்த ப்ளூ எங்க டெக்ஸ்சர் ப்ளூ. இந்த துணியோட ப்ளூ ரொம்ப பண்ணுறீங்க சார். எல்லாத்தையும் காட்டணும்னா சார் காட்ட நல்லா இருக்கும். காட்ட நல்லா இருக்கும். அதாவது எனக்கு அதை பற்றி ரொம்ப பண்ணுறீங்க சார். நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க சார். ஆனால் நேற்று இதே இதை நான் செஞ்சுருந்தேன்னு அவங்களுக்கு நான் செஞ்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட் ஆகிட்டீங்கல்ல. நான் வேற அந்த இதுக்கே வந்தேன் நான் சார். நாங்கள் எப்பயுமே பர்மனன்ட் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கோம் சார். ஆமாம் சார். கற்றுக்கிட்டே வந்து லைஃப் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருங்க சார். எங்களா நீங்கள் வருவீங்களா? நான் வந்துடுறோம். கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு தடவை செய்யலாம். செய்யணும். டிப்போரில் ஏறியாச்சுன்னா உட்காந்து நம்ம நிறைய பேர் இருக்காங்கல்ல, எப்படியாவது உங்களை ஏற்றி விட்டுருலாம். ட்ரெயினில் கவலைப்படுறீங்க. சரி, இது என்ன கலர் சார்? இது ஆமாம், க்ரீனு கொஞ்சம் போல் எல்லோ ஆக்க, கொஞ்சம் போல் ப்ரௌன், கொஞ்சம் போல் ப்ளூ. ஐயப்பா, அதாவது எனக்கு அந்த ஒரு கரெக்ட் டார்க்னஸ் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னது வச்சேன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப கேள்வி கேட்டிங்கன்னா அழுதுருவேன். அது இதுலேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இங்கே. ஸோ இங்கேருந்து ப்ளூ ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஏன்டா லைட் இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டி ஆஃப் பண்ணி தொலைங்க. கரண்ட் போயிட்டு போயிட்டு வருது சார். இருக்கீங்களா ரைட்டில்? உங்களுக்காக தான் இது மெயினாக போட்டுக்கிட்டே இருக்கேன் நான். இதுவும் பர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். ஆமாம், சுற்றி அவ்வளோ தின்னா நீங்கள் சுற்றிடுவீங்க. வாட் இஸ் திஸ் ஆண்டர்? பிள்ளைங்க லாங்குவேஜ் தெரியல. அந்த வார்த்தை அவங்க அப்பா இப்போ தான் சரி பண்ணி வச்சு செஞ்சீங்க. சுத்த போகிறீங்க. இங்கே பாருங்கள், இப்போ அதான் ஒயிட்டு டியூப்ல இருந்து வந்திருக்கு. இந்த கலர் தான் எனக்கு வேணும். அப்போ நான் முதல்ல வந்து என்ன எடுத்து வைப்பேன் அப்படின்னா, ஒரு ப்ரௌனிஷ் டோன் மாதிரி ஒன்று எடுத்து வைப்பேன். ரொம்ப ரெட்டாக இருக்குது இல்லையா? அதாவது ஒயிட்டு தான் ரெட்டு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் பண்ணி வந்துருச்சு அந்த கலரு. அதான் சொல்கிறார்ல ரஞ்சித் சார். நான் திரும்பி பண்ணாலும் அந்த கலர் வராது. இங்கே தின் லைன்ஸ் பண்ண போகிறாங்க. உங்கள்கிட்ட அவமானப்பட்டால் போதாது, அவன்கிட்டே அவமானப்படணும்னா நீங்கள் தான் சார், நீங்கள் தானே பண்ணீங்க. உங்களை தான் அழுகுறான். தெரியாம தானே பண்ணிட்டேன். ஓ, நீ ஏதோ பண்ணதில் தான் அழகான் அவன். அவங்க அப்பா 1 மணி நேரம் சமாதானப்படுத்தி கொண்டு வந்து முன்னாடி அப்படியா? அவன்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்கலாமா? இது கூட ப்ரஷ் இதுலேயே வச்சுட்டாங்க. அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி லெவல் வந்து ஆக்சுவல் நைஃப்பில் தான். அங்கே ப்ரஷ்ஷே கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு பர்ன்சன்னால் போட்டது மட்டும்தான் ப்ரஷ். ஸ்கெட்ச் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணலாமா? அது பார்த்த உடனே ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. லேசாக எடுத்தோம். தெரியும், நானும் ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் போல் ப்ரஷ்ஷன் ப்ளூ வேணும். ப்ரஷ்யன் ப்ளூ இருக்கா? காலியாக போச்சா?
இது ஒரு நியூட்ரல் ஒயிட் வைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி எந்த பெயினாலும் ஒரு ஹைலைட் கடைசி கொடுக்கணும். கொடுத்தான் ஹைலைட் டைமென்ஷனுக்கு வர்றது. இது நியூட்ரல் வைக்கிறேன். ஒயிட்டுன்னு தான் சொல்லுவேன், இதை ஒயிட்டுன்னு தான் சொல்லுவேன். அந்த பெயிண்ட்டுக்கு ஆனால் டைரெக்டாக ஒயிட் வைக்கக்கூடாதுல்ல சார்? டைரெக்டாக ஒயிட்டு ஃபஸ்ட்டு லேயரில் வைக்கக்கூடாது. ஓ, இதுக்கு திரும்ப இது மேலே வைப்பேன் நான். சார் இது நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவீங்க, அது எப்படி சார் பெர்ஸ்பெக்டிவ்னா? நான் என்ன பண்ணேன்னா இப்படி ஒரு கோடு போட்டேன், இப்படி ஒரு கோடு போட்டு, இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த செம்மையா ஒரே ஒரு அவ்வளோதான், அது உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இந்த கண்ணு திறக்குதுன்னு அந்த சாமி. ஆமாம் திறந்துருவோமா கண்ணு? பார்க்க வாழைப்பழம் குருதட்சணை வைப்பாங்க. ஆமாம் அது இருக்குது இலை, அந்த தான் இப்போ நம்மகிட்ட இலை இருக்குது. மா இலை இல்லாட்டி எலுமிச்சை இலை வச்சு வேண்டியதான். ஆனால் லெமனுக்குள்ளே ஒரு சின்ன விதை இருக்கும்ல சார், அதெல்லாம் காட்டலாமா? அது எப்படி தெரியும்? தோல் மறைச்சு சைடு வேறு கொடுத்தாங்கல்ல. அப்போ சீடு வைக்க போகிறீங்களா? எது சீடு இந்த ஓப்பன் ஆனதில் வச்சு காட்டுங்க சார். கேட்டால் வேற வைக்கணும் சார், அந்த செடியோட வேற என்னன்னு கேட்பாங்க. இல்லை சார், ஆக்சுவலி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த சீட் நீங்கள் வைப்பீங்களான்னு. இல்லை எனக்கு சீடு தெரியல, இல்லாட்டி அது பிளான் பண்ணியிருந்துருப்பேன். எனக்கு சீடு தெரியல. பாருங்க அந்த சீடு தெரியுதான்னு பார்ப்போம்.